Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, நம்ம ஒரு சாங் நம்ம ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டோங்க. நம்ம தனுஷோட இட்லி கடையில இருந்த ஒரு சாங்கு. நம்ம அது என்ன சாங்கு, ஒரே நிமிஷம். என்ஜாமி தந்தானே, அந்த சாங் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ரியாக்ட் பண்றதுக்கு. ஆக்சுவலா நான் நடுவுல நம்ம இந்த சாங் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன சுகம் அப்படிங்கிற சாங் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாங் வந்திருக்கு. அந்த சாங்கோட ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்க. அதோட ஒப்பீனியன் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. இந்த சாங் நம்ம கண்டிப்பா இப்போ ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். டக்குன்னு போஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சரி ஓகே இன்னொரு நாள் நான் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கிட்டே இருந்தேன். நடுவில் இந்த எல்ஐக்கு டீசர் அதுன்னு வரவும் டக்குன்னு ஸ்கிப் ஆயிருச்சு அந்த சாங்கு. அது கொஞ்சம் ஓவர்லாப் ஆயிடுச்சு. அதனால இப்ப ரியாக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க சாங்குள்ள போயிடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3, 2, 1. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். செம்ம மிக்சிங். என்ஜாமி தந்தானே, எல்லாமே என்ஜாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. ஏ என்ஜாமி தந்தானே, எல்லாமே என்ஜாமி தந்தானே, தென்னையும் தந்தானே, காத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறுமுல்ல. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. சூப்பர் லிரிக்ஸ். எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. என்ஜாமி தந்தானே, அழகா இருக்காரு தனுஷ். என்ஜாமி தந்தானே, தனுஷுக்கு மட்டும்தான் செம்ம ஆப்டா சூஸ் ஆகும் இந்த இது தலைவருக்கு அப்புறம். விஜய் சேதுபதி இருக்காரு கரெக்ட். அதுக்கப்புறம் ஐ மீன் தனுஷ்க்கு அப்புறம் தான் விஜய் சேதுபதி. Nice animation, very video. Satish choreography. Super. கல்லங்கவடம் இல்ல நெஞ்சு இருக்கு, என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு. நல்லா இருக்கு லிரிக்ஸ். எங்க என்ன இருக்கு, என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு. தார தப்பட்ட தட்டுங்கடி, நம்மூரு கும்மிய கொட்டுங்கடி, மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி. நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கையா, உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா. சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும், நம்ம பாட்டனும் கூட்டணும். என்ஜாமி அப்படியே தலைவர் பேட்டர்ன்ல நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்குங்க. ப்ராப்பரான சாங்.
நாளுக்கு அப்புறம். தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏஞ்சாமி தந்தானே எல்லாமே ஏஞ்சாமி தந்தானே தென்னையும் தந்தானே காத்தார தென்னையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் நின்று சொன்னது யாருன்னு தோறப்புள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே மாறவில்லை தனுஷ் மட்டும்தாங்க வேஷ்டி கட்டிட்டு கம்ஃபர்டபுளா டான்ஸ் ஆடுற ஒரே ஆக்டர். சூப்பரா இருக்கு. நைஸ். செம்ம கோஆர்டினேஷனுங்க, எல்லாருமே சூப்பரா பண்றாங்க. சீரியஸ்லி அப்பா அப்பா அப்பா. ஓ ஓ செம்ம லென்தி ஷாட். லாஸ்ட் அந்த 1 minute எவ்வளவு தெரியல, 30 seconds சம்திங் வந்து செம்ம விட்டது. அவ்வளோ கம்ஃபர்ட்டா டான்ஸ் ஆடுறாரு தனுஷ். அவ்வளோ கம்ஃபர்ட்னா அவ்வளோ கம்ஃபர்ட். வேஷ்டி கட்டி நம்ம எல்லாம் நடக்க சொன்னாவே வந்து ஓவரா வந்துட்டு அப்படியே என்ன பயங்கரமா நடப்போம். மனுஷன் அதை கட்டிட்டு இவ்வளவு சூப்பரா டான்ஸ் பண்றாரு. அதுவும் யாரு தப்பு பண்ணாலும் மொத்தமா சொதப்பிடுங்க. செம்ம கொரியோகிராஃபி. really kudos to the entire dance group, Dhanush and choreographer Satish for this excellent at the end of that choreography. Excellent. It was very nice, really superb. அது மட்டும் இல்ல, நம்ம இது சொல்லியே ஆகணும். தனுஷோட சாங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோக் இருக்கும் எப்பவுமே. அது வந்து எப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா வேற எந்த விதமான தேவையில்லாத மிக்ஸ் வந்து உள்ள வச்சிருக்கவே மாட்டாரு. அவர் வந்து அவரோட இளையராஜாவோட ஃபேனுங்கிறது வந்து அப்பப்போ ப்ரூவ் பண்ணிடுவாரு. அந்த விதத்துல இந்த சாங்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஃபோக்கு. அந்த 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 பாஸ் மட்டும்தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த 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 பீட்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபோக் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஜிவி பிரகாஷுக்கு வந்து இங்க இடத்துல நம்ம பெரிய ஒரு இது சொல்லி ஆகணும், குழு சொல்லி ஆகணும். தனுஷ் அண்ட் ஜிவி வந்து எப்பவுமே வந்து செம காம்பினேஷன். லைக் அவங்களோட சாங்ஸே வந்து ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப அழகாகவும் தான் இருக்கும். இட்லி கடையில இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா சாங்ஸுமே வந்து சூப்பரான சாங்ஸ் தான். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு அந்த அந்த ஊருக்காரங்களை அந்த ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ற மாதிரியான சாங்ஸ் தான் வந்து வச்சிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. உண்மையிலே சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி சாங்ஸும் நடுவில் கேட்கணுங்க. ஏன்னா சும்மா ரொம்பவும் அப்படியே பீட்டாவே போயிட்டே இருந்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி சாங்ஸ் வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே, இது ஒரு ஒரு பாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சாங் நல்லா நல்லா இருக்கு. நல்ல பீட்டு, நல்ல லிரிக்ஸ். ஆக்சுவலி சூப்பரான லிரிக்ஸ். தனுஷ் லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல அவ்வளோ அழகா இருக்கு. அந்த அந்த சொல்றதா இருக்கட்டும், கொட்டுங்கடி அந்த மாதிரிலாம் சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த லிரிக்ஸ் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. I really loved the song actually. Like lyrical animations also, it was very very nice, and Dhanush getup was very nice. This looks very similar to Annamalai Rajini. And yeah, GV's this music is very very beautiful, and it's very a treat to our ears அப்படின்னு தான் சொல்லணும். கேட்கும் போதே ரொம்ப அழகான ஒரு ஒரு சாங் மாதிரி தான் ஃபீல் ஆகுது நமக்கு. இதை எந்த விதமான அடிஷ்னல் பீட்ஸ் இல்லாமல் பண்ணதுக்கு நம்ம வந்து பெருசா அதுக்கே வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். மற்றபடி எனக்கு வந்து இந்த மூவி மேலேயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா இன்னும் அந்த அருண் விஜய் போர்ஷன் வந்து இன்னும் அவங்க வந்து பெருசா வந்து ரிவீலே பண்ணாம இருக்காங்க. அந்த போஸ்டரை தவிர வேற எங்கேயுமே அருண் விஜய் வரல. ஸோ ட்ரெய்லருக்கு வெயிட்டிங். எப்படி இருக்கு என்னங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். அதே மாதிரி மாடர்னா ஏதாவது இருக்கா என்னங்கிறது தெரியல. சாங்ஸ் அதுவும் இன்னும் வரல. பிகாஸ் அருண் விஜய் வந்து ரொம்ப மாடர்னா இருக்காரு படத்துல. ஸோ அதுல ஏதாச்சும் சஸ்பென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இட்லி கடை இஸ் ஆக்சுவலி மூடி நல்லா ஆவி பறக்க மூடி வச்சிருக்காரு தனுஷ். ஓப்பன் பண்ணாதான் தெரியும் இட்லி மெதுன்னு அழகா சூப்பரா வந்திருக்கா இல்ல கல்லு மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது ஒரு ரிவ்யூவா நம்ம வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பா தனுஷ் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் ஹி இஸ் வெரி மச் இந்த மாதிரி மூவிஸ் வரும்போது ஹி இஸ் வெரி மச் ஹேவிங் தட் சென்ஸ் ஆஃப் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டயலாக்லயா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து இது வந்து கொஞ்சம் அவருக்கு ஆப்டான ஒரு மூவி தான்.
இதுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அது பெருசா போகல. அது வந்து அவரோட வழக்கமான ஒரு லவ் ட்ராக் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்துட்டாரு. பட் இது இந்த மாதிரி லைக் மண் சார்ந்த படங்கள் நடிக்கும்போது தனுஷுக்கு வந்து உண்மையிலே அது ஒரு ஒரு இதுதான் ஃபெதர் இந்த கேப் தான். ஸோ கண்டிப்பா பண்ணியிருப்பாருங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வில் வெயிட் அண்ட் வாட்ச். ரியாக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பார்ப்போம்.